ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட் யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூனிட் 2 பார்க்குறோம். இன்ட்ரடக்ஷன் டு HTML. ஃபஸ்ட்டு டாபிக் டேக் ஃபார் டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர். அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா HTML, ஹெட்டு, பாடி இதெல்லாம் இருக்கும். இதெல்லாமே நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பிளாக் லெவல் டெக்ஸ்ட்டு எலிமெண்ட், ஹெட்டிங், பேராகிராஃப். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் என்னென்னலாம் ஸ்டைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் நம்ம இதில் பார்ப்போம். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்ததே தான். ஜஸ்ட் இதில் நம்ம ரீகால் மாதிரி கூட நம்ம அதை வச்சுக்கலாம். ஓகேவா? ரீகால் மாதிரி வச்சுக்கலாம். அந்த ஃபஸ்ட் யூனிட்டில் என்னென்ன கான்செப்ட் பார்த்தோமோ அதை தான் நம்ம இதுலேயும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டேக் ஃபார் டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அந்த டேக் ஃபார் டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுல நமக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கான்செப்டாகவே நமக்கு இதில் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கிறதா நம்ம ஃபுல்லாகவே நம்ம இதில் பார்க்குறோம். அதில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹெட்டிங்கு, பாடி, ஹெட்டு இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கிற கான்செப்டில் இருக்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் டேக் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம பார்த்ததில்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம், HTML அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம், ஹெட்டுன்னா என்னென்னு பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட்டு பாடினா என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? அதே தான் நம்ம திரும்ப பார்க்க போகிறோம். HTMLனா ரூட் எலிமெண்ட், ஹெட்டுனா மெட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா HTML பேஜில் நமக்கு இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஹெட்டுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா டைட்டில், அதுக்கப்புறம் பாடி அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம், டாக்குமெண்ட் டைப். அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா ஹெட்டிங் இருக்கும், பேராகிராஃப் இருக்கும், இமேஜஸ் இருக்கும், ஹைப்பர் லிங்க்ஸ் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கான்செப்டில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டேபிள்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் லிஸ்ட் இருக்கும் அண்ட் எக்ஸட்ரா. இந்த மாதிரி நிறையா கான்செப்ட் எல்லாமே நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா பாடிங்கிறதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதே கான்செப்ட் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செகண்ட் யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்னென்ன அவங்களே கொடுத்துட்டாங்க. டேக் ஃபார் டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சரில் நமக்கு என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா HTML நம்ம என்னென்னு சொல்லியிருக்கேன், ரூட் எலிமெண்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா HTML அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் அதில் தியரி மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அதில் இது எதுக்குள்ளே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த HTML டேக் இருக்குது இல்லையா, இந்த டேகை நம்ம என்ன சொல்கிறோம், ரூட் எலிமெண்ட். ஓகேவா? இந்த ரூட் எலிமெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லா டேக்கையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? HTML டேகுக்குள்ளே தான் எல்லா டேக்கையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்சைட் திஸ் டேக். ஓகேவா? எல்லா எலமெண்ட்டுமே நமக்கு இந்த டேக்குள்ளே தான் என்ன ஆகும் அப்படின்னா யூஸ் பண்ண போகிறோம். அப்போது HTMLக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணிவிட்டு அந்த HTML க்ளோஸ் பண்ணிவிட்டோன்னா அதோட நமக்கு அந்த டேக் கம்ப்ளீட்டட், ஆல் டேக் யூஸ்டு. இதில் HTML டேக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போது நான் ஒரு HTML டேக் ஓப்பன் பண்ணேன்னா அந்த HTML டேக்கை நான் என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் சொன்னால் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு ஹெட்டு அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், மெட்டா டேட்டா. நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹெட் அப்படிங்கும்போது ஹெட்டு. ஓகேவா? ஹெட்டுங்கும் போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மெட்டா டேட்டா. மோர் தென் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த வெப் பேஜஸில் நமக்கு இருக்கும். டேட்டாஸ்குள்ளே டேட்டா இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபர்மேஷன் அபவுட் த வெப் பேஜ். ஓகேவா? இன்ஃபர்மேஷன் அபவுட் த வெப் பேஜ். அந்த வெப் பேஜ்குள்ளே நமக்கு இருக்கும். என்னென்ன யூஸ் பண்ணலாம், ஸ்டைல் யூஸ் பண்ணலாம், டைட்டில் யூஸ் பண்ணலாம், மெட்டா இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணலாம், ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா கான்செப்ட் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹெட்டுக்குள்ளே யூஸ் பண்ணலாம். பட் என்ன ஆகாது அப்படின்னா இன்சைட் திஸ் டேக் இஸ் நாட், இது என்ன பண்ணாது, நாட் டிஸ்பிளேட் ஆன் த வெப் பேஜ். இந்த ஹெட்டுக்குள்ளே ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகாது, டிஸ்பிளே ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டில் அப்படின்னு கொடுக்குறோன்னா மை ஃபஸ்ட் பேஜ் அப்படின்னா அந்த வெப் பேஜ்குள்ளே எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா டிஸ்பிளே ஆகாது. நான் டிஸ்பிளேட் இதுக்குள்ளே அப்படின்னா வெப் பேஜ்குள்ளே எனக்கு என்ன ஆகாது, டிஸ்பிளே ஆகாது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பாடிங்கும் போது இதுதான் நமக்கு ஒரு மெயின் கான்செப்ட். இந்த பாடிக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும்.
ஹெச்டிஎம்எல் டேக் யூஸ் பண்ணிட்டோம், ஹெட் டேக் யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பாடி. இந்த பாடிக்குள்ளே தான் நமக்கு என்னென்ன வேணும், அந்த வெப் பேஜ்க்குள்ளே நமக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு எல்லா டேக்குமே நான் இந்த பாடிக்குள்ளே தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா யூஸ் பண்ண போகிறேன். அப்போ அந்த பாடி டேக்கை நான் என்னென்னு சொல்ல போகிறேன், டாக்குமெண்ட் பாடி. ஓகேவா? எனக்கு தேவையான டாக்குமெண்ட்டுக்கு எல்லாமே நான் இதுக்குள்ளே தான் டேக் யூஸ் பண்ண போகிறேன், டாக்குமெண்ட் பாடி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டேக்கை நம்ம என்ன பண்ணுறோம், இது விஸ்பல் இருக்கும். இதுக்குள்ளே யூஸ் பண்ணுற நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஹெட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறது எதுவுமே நமக்கு விஸ்பல் ஆகாது, டிஸ்பிளே ஆகாது வெப் பேஜ்குள்ளே. பஸ்ட்டு இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, டெக்ஸ்ட்டு, இமேஜ், லிங்க்கு, டேபிள்ஸ் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணோம். பாடி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பாடி என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். இதுக்குள்ளே என்ன டேக் யூஸ் பண்ணாலும் அது என்னோடய வெப் பேஜ்க்குள்ளே டிஸ்பிளே ஆகும். இப்போ நார்மலாக நான் 2 டேக் யூஸ் பண்ணியிருக்கேன், H1 டேகும் P டேகும் யூஸ் பண்ணியிருக்கேன். P அப்படின்னா பேராகிராஃப் டேக். அது ரெண்டுமே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். புரிஞ்சுதா? இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கோடிங் ஒன்று போடலாம். என்னென்ன கான்செப்ட் இப்போது நமக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க, HTML டேக் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஹெட்டு டேக் சொல்லியிருக்காங்க. ஹெட்டு டேக் அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாடி அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த டேக் எல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேக்கை நம்ம என்ன பண்ணியிருக்கணும், க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? HTML டேக் க்ளோஸ் பண்ணியிருக்கணும், ஹெட்டு டேக் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பாடி டேக்குங்கிறதையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதோட ப்ராசஸ் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுறோம். அப்போ HTML அப்படிங்கிற டேகுக்குள்ளே என்ன இருக்குது, அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஹெட்டுக்குள்ளே என்ன நடக்குது, பாடிக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து HTML டேக் ஓப்பன் பண்ணியிருக்கோமா, அந்த டேக் என்ன பண்ணுறோம், லாஸ்ட்டாக தான் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா HTML டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது லாஸ்ட்டாக. அடுத்தது பாடி, ஹெட்டு க்ளோஸ் பண்ணுறோம். ஹெட்டுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா டைட்டில் யூஸ் பண்ணுறோம். ஹெட்டுக்குள்ளே என்ன யூஸ் பண்ணுறோம், டைட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த டைட்டிலை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டைட்டிலை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். அந்த டைட்டிலுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோம், மை ஃபஸ்ட் வெப் பேஜ் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா டிஸ்பிளே ஆகாது. எதனால் அப்படின்னா ஹெட்டுக்குள்ளே இருக்கிறது எனக்கு என்ன ஆகாதுன்னு சொல்லியிருக்கோம், டிஸ்பிளே ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமா. அப்போது என்ன பண்ணுறோம், நாட் டிஸ்பிளே. எதில் டிஸ்பிளே ஆகாது அப்படின்னா வெப் பேஜில் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அந்த டைட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைட்டிலை க்ளோஸ் பண்ணிடுறோம். அப்போது எனக்கு ஹெட்டு அதோட எனக்கு டிஸ்பிளே ஆகாது அப்படின்னா அந்த ஹெட்டை என்ன பண்ணிடுறோம், அதோட நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு பாடி டேக்கில் நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். H1 H2 2 இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்கேன். திரும்ப அந்த பாடி என்ன பண்ணிட்டோம்னா க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்போ அவுட்புட் எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகும், அந்த லார்ஜஸ்ட்டு ஹெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்போது எனக்கு H1 to H6 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்குது. அப்போ H1ங்கிறது எனக்கு இருக்கிறதுல பெரிய லெட்ரு, அதோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும். அப்போ லார்ஜஸ்ட் ஹெட்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அடுத்தது திஸ் இஸ் எ சிம்பிள் HTML பேஜ் அப்படிங்கிறத நான் Pங்கிற டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். Pங்கிற டேக் அப்படின்னாவே அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேராகிராஃப் டேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? தேங்க்யூ.